ஆகிய ஆராதனைக்கு பிரவேசிப்பதற்கு முன்பாக நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் இன்று நம்ம ஆராதனைக்குள் நாம் பிரவேசிப்போம். आगे हम सब आराधना में प्रवेश करने से पहले हम अपना परमेश्वर की गुण को भलीभांति समझते हुए और हम आराधना में प्रवेश करेंगे. இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். इसके आधार पर सब ले लेंगे उत्पत्ति 26वां अध्याय का 3 वचन. उत्पत्ति 26 का 3. ஆதியாகமம் 26:3 நான் தமிழிலே வாசிக்கிறேன். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். तो इसी देश में रह और मैं तेरे संग रहूँगा और तुझे आशीष दूंगा और ये सब देश में तुझको और तेरे वंश को दूंगा और जो शपथ मैंने तेरे पिता अब्राहम से खाई थी उसे मैं पूरी करूँगा. இதில் நாம் பார்க்கிறோம், ஈசாக்கிடம் தேவன் அவர் தரிசனமாகி இந்த காரியங்களை அவர் பேசுகிறார். यहाँ पर हम देखते हैं इसहाक से परमेश्वर ने दर्शन होकर के इन सारे बातों को विवरण दे रहे हैं. இந்த காரியத்தை அவன் சொல்லுகின்ற பொழுது அவனுடைய நிலைமை தடுமாறுகிற நிலைமையா இருந்தது. इस बातों को जब परमेश्वर इसहाक से कह रहे थे उस समय में वो एक तरह के परेशान में रह रहा था. தேவன் வாக்கு கொடுத்த கானான் தேசத்திலே அவர்கள் இப்பொழுது இல்லை. जैसा परमेश्वर ने जिस देश के प्रति वायदा दिए थे लेकिन उस देश में अभी उन लोग नहीं पाए जाते हैं. அந்த தேசத்திலே மிகவும் ஒரு கொடிய ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. उस देश में बहुत बड़ा अकाल हो गई थी. அதனாலே இவர்கள் இன்னொரு தேசத்திலே பெலிஸ்திய தேசத்திலே தஞ்சம் பிழைப்பதற்காக அங்கே தங்கள் வாழ்க்கை ஜீவனம் பண்ணுவதற்காக கடந்து போனார்கள். उन लोग उस देश में नहीं थे लेकिन उन लोग दूसरी देश में उन लोग अपने जीवनी चलाने के लिए बसे हुए थे. அப்படிப்பட்ட நிலையில்தான் தேவன் ஈசாக்கோடு பேசுகிறார். उस परिस्थिति में परमेश्वर इसहाक से दर्शन होकर के ये बात बताते हैं. பாருங்க, ஒரு சொந்த நிலம் கூட அங்க இல்ல. वहाँ पर उन लोगों के लिए अपना जमीन, निजी जमीन कुछ नहीं था. அந்த தேசத்துல உள்ளவங்க ஏதாவது இரக்கம் பாராட்டினாங்கன்னா, தயவு பாராட்டினாங்கன்னா அந்த தேசத்துல இருக்க முடியும். उस देश के निवासी लोग अगर इन पर दया प्रकट करेंगे तभी उन लोग रह पाएंगे. ஆனா அந்த மாதிரி காரியங்கள் சூழ்நிலைகள் அவனுக்கு இல்ல. लेकिन उस तरह की परिस्थिति वहाँ नहीं पाई जाती थी. ஆனாலும் फिर भी இந்த உலகத்தை படைத்தவர், इस दुनिया की जो रचा वो परमेश्वर, அண்ட சராசரங்களை உண்டாக்கின वो தேவன், सारे दुनिया की जो निर्माण किया वो परमेश्वर, யெகோவா தேவன், यहोवा परमेश्वर, அவனுக்கு அவன் தரிசனமாகி ஈசாக்குக்கு அவர் சொல்லுகிறார், वहाँ पर दर्शन होकर के ईसाक से कहते हैं இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. तू इस देश में रह. ஒரு சாதாரண व्यक्ति, சாதாரணமான ஒரு மனிதன் அங்க இந்த வார்த்தையை சொல்லல. ये जो साधारण मनुष्य इस बातों को नहीं कह रहा है. தன்னை விட பெரியவர் யாரும் இல்லாத ஒரு தேவன், उनसे जो बड़ा नहीं है वैसा एक परमेश्वर यहाँ पर कहते हैं இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. तू इस देश में रह. அப்படி என்றால் அவர் கீழ்ப்படிய சொல்றார். वहाँ पर परमेश्वर क्या चाहते हैं? उन्हें आज्ञा मानने के लिए. இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணேனா तू इस देश में अगर वास करोगे நான் உன்னோட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा. அப்பனா என்ன, நீ கீழ்ப்படிந்து நீ போற இந்த அந்த தேசத்துல இருந்தேனா நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லி சொல்றார். तू इस देश में रह करके मेरा आज्ञा पालन करोगे मैं तेरे संग संग रहूंगा. அது மாத்திரமல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். न सिर्फ उतना में रुकता है, मैं तुझे आशीष दूंगा करके कहते हैं. ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, मैं न सिर्फ आशीष देता हूँ, கொஞ்சம் கூட நிலமில்லாத இடத்துல இந்த தேசங்களே உனக்கு தருவேன்னு சொல்லி சொல்றார். जहाँ पर तुमको जरा सा भी जमीन नहीं है वहाँ पर पूरा देशों को तुम्हारा सामने दूंगा. அது மாத்திரமல்ல, உன்னுடைய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி உனக்கு தருவேன் சொல்லி न सिर्फ उतना में रुकता है, जो अब्राहम से मैं शपथ खाई वो सारे बातों को मैं तेरे लिए करूंगा. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான்
ஈசாக் இருக்கிறான். इस तरह की स्थिति में वहां पर इसहाक पाया जाता है. அந்த தேசத்துல உள்ள ஜனங்கள்கிட்ட போய் வாழ்வதற்கு கூட அவனுக்கு மிகவும் பயமா இருந்தது. उस देश के निवासियों का संग रहने के लिए ये डरता था. அவன் தன்னுடைய மனைவின்னு சொன்னாங்கன்னா அவ அழகா இருக்கா என்னை கொண்டு போட்டுருவான்னு சொல்லி பயந்தான். वहां पर अपने पत्नी को वो पत्नी करके कहने के लिए भी वो डरता था. சொன்னா என்னை கொண்டு போட்டு जो अगर वो बोलता है तो उन्हें मार डालेंगे करके डरता था. அந்த மாதிரி சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஜனங்கள் என்று அங்க நாம் பார்க்க முடியும். वहां पर उतनी जो है कटेली मन रखने वाले लोग के बीच में वो रह रहा था. அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு நீ அங்கே வாசம் பண்ணு. वैसे ही समय में परमेश्वर वहां पर उनको कहता है तो यहीं पर वास कर. அங்கே நீ வாசம் பண்ணேன்னா நான் உன்னோட கூட இருப்பேன்றார். तो वहां पर तुम वास करोगे मैं तेरे संग रहूंगा. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி मैं சொல்றார். तुझे आशीष दूंगा. இன்னொரு காரியத்தை அந்த அதே அதிகாரத்தில் அவர் செய்கிறார். उसी अध्याय में और एक बातों को हम लोग देखते हैं. 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். 12वां वचन को अगर हम देखेंगे, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை अरुवड़े अड़ान. जैसा उस 12वां वचन ऐसा लिखा है, फिर इसहाक ने उस देश में जोता बोया और उसी वर्ष में 100 गुना फल पाया. சொந்த நிலம் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். वहाँ पर तो न तो उसकी निजी भूमि थी, ஆனா எங்கேயோ இருந்த இடம் ஒரு வனாந்தரமான இடத்துல அவன் விதைத்திருப்பான் என்று நான் நம்புகிறேன். वहाँ पर कोई मरुभूमि में वैसे ही वो अपना जो जोता और बोया करके मैं विश्वास करता हूँ. ஆனா இவனுடைய இவனுடைய பிரயாசத்தை இவனுடைய செயல்பாடுகளை தேவன் அறிந்ததினாலே देवन पलने तरुगिरवर. उसका प्रयास और कार्य क्रिया को परमेश्वर पहचाना, इसलिए परमेश्वर उसे आशीष दिया. ஏனென்றால் அவர் சொன்னது மாதிரி அந்த தேசத்துல அவன் இருந்தான். जैसा वो परमेश्वर कहा वैसे ही उस जगह में, उस जमीन, उस देश में वो रहा. அது மாத்திரமல்ல அங்கே இருந்ததினாலே அவன் பயிரும் இட்டான், பயிரிட்டதிலே அவனுக்கு 100 மடங்கு பலனையும் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் தருவதை நாம் பார்க்க முடிகிறது. उस जगह में वो न सिर्फ रहा और उस जमीन को वो ठीक किया और उसमें बोया, उसमें परमेश्वर उसको 100 गुना जो है फल देखने के लिए आशीष किया. அடுத்த வசனத்துல தேசத்துல உள்ளவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவன் மேல பொறாமை கொண்டார்கள்னு பார்க்கிறோம். उस आगे हम लोग पढ़ते हैं जैसा उस देश के निवासी उनसे जो है जलन रखने लगे. 13वां वचन में அவன் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், जो परमेश्वर की जो आशीष उन पर रही, ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கின்ற பொழுது பொறாமை கொள்வதற்கு வாய்ப்புகள். वहां पर जो है अन्य जाति के लोग उसे देख करके उन पर जले. அதனால தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே அது அதிகமாய் அது ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. यहाँ पर हम देखते हैं जैसा परमेश्वर जो हमें आशीष देते हैं वो धन को बढ़ा देता है. அது மாத்திரமல்ல அந்நிய தேசத்தில் இருந்தாலும் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் 14ஆம் வசனத்தில் கட்டளையிடு. 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 16வது வசனத்தில் जैसा हम लोग 16वां वचन में देखते हैं वो उनकी बढ़ोतरी इतनी हो गई ही जो गाय बैल सब जो है उनके पास रहेगा. அந்த தேசத்தில் உள்ள சொல்றான் எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானான். जैसा वो लिखा है जो हमारा उस देश के निवासियों से वो बहुत ताकतवर हो गया है. அது மாத்திரமல்ல மக்களுக்காக ஒரு கிணறு வெற்றோன்னு சொல்லி வச்சுக்கோமே, அது தனக்கு மாத்திரம் பயன்படாது, அது எல்லாருக்கும் அது பயன்படுகிறதாய் அது இருக்கும். अगर वो कुआं को अगर खोदता है वो न सिर्फ उसका रहेगा, वो अन्य लोगों को भी वो काम आएगा. அப்படிப்பட்ட தன்னுடைய தகப்பனார் தோண்டிய அநேக துறவுகளை அவர்கள் அடைத்து போட்டதை மீண்டும் அவன் தோண்டினதை நாம் பார்க்க முடிகிறது. कई प्रकार की जो कुआं का जो उन्होंने जो खोड़ा, जैसा उनके पिताजी ने जो खोड़ा था उसको जो लोग जो है खराब कर दिए थे उसको भी उन्होंने फिर से बनाया. அந்த நாட்கள்ல கிணறு என்பது அவர்களுடைய குடும்பத்தினுடைய சொத்தாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. उन दिनों की बातों में जो कुआं जो रहता है वो उनकी जो है निजी संपत्ति होता है, वो उन लोगों को धन के रूप में वो गिनते हैं. இயேசு கிறிஸ்துட்ட சமாரிய ஸ்திரீ பேசுறப்போ ஒரு வார்த்தை சொல்றா. जैसा यीशु मसीह के पास जो सामरी स्त्री बात कर रही थी, அப்ப சொல்ற அந்த கிணறை பார்த்து சொல்றா, இது எங்களுடைய முன்னோராகிய
யாக்கோப்பின் கிணறுன்னு சொல்லி சொல்றான். जैसा वो यीशु में से कहती थी, हमारा पूर्वज लोग ने जो याकूब जो है इसके इस कुआं को बनाया करके उन्होंने बताते रहते। எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த கிணறு இருந்ததை நாம் பார்க்க முடியும். कई साल बीतने के बाद भी वहां पर वो कुआं वहां पर पाया जाता था। அநேகருக்கு ஆசீர்வாதமான காரியங்கள். वो अनेक लोगों का वो आशीष का कारण रहा। தனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் உண்டாக்குவதற்காக அல்ல, ஈசாக் वो किसी एक का नहीं, தன் ஈசாக் தனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று காரியங்களை செய்யவில்லை. इसहाक जो है अपने लिए सिर्फ वो आशीष देना है करके इस बातों को नहीं किया, மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்ற காரியங்களை அவன் செய்தான். वो दूसरों को भी काम आना है, वो लाभ रहना है करके सोचते हुए इस कामों को कर रहा है। 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இன்னொரு அவன் துறவு தோன்றாங்க அவனுடைய மக்கள்கள்லாம். जैसा 21वां वचन में हम लोग देखते हैं, फिर एक कुआं को वो कोड़ता है। அங்க பார்க்கின்ற பொழுது அவர்கள் அவனோடு முறையிடுகிறத பார்க்க முடிகிறது. फिर उन्होंने आकर के जो है उनसे झगड़ा करने लगा। அந்த வசனத்தை பார்க்கறப்ப ஆரம்பத்துல வேறொருன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. फिर वहां पर देखते हैं, फिर उन्होंने दूसरा कुआं खोदा करके लिखा हुआ है। அவன் अनेक துறவுகளை தோண்டினான். इससे पहले भी वो कई कुआं को खोदा था। அவர்கள் அந்த தேசத்தார் வந்து இது எங்களுதுன்னு சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். उस देश के निवासियों आए, वहां पर पानी को देखे, उन लोग कहा ये अपना है करके उसको अपना लिया था। அவன் அதை கொடுத்து விட்டான். वो उसको छोड़ दिया। அதற்கு பின்பு வேறொன்றையும் தோண்டினா அதற்கும் வந்து அவர்கள் உரிமை பாராட்டுகிறார். जैसा वो फिर भी एक तो कुआं को खोदता है, वहां पर भी लोग आकर के कब्जा कर लेते हैं। 22ஆம் वசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது जैसे 22वां वचन को हम देखते हैं, வேறொரு துறவை வெட்டினான் என்று சொல்லப்படுகிறது. वहां पर फिर एक कुआं को वो निर्माण किया, मतलब खोदवाता है। வனாந்தரத்துல அடிக்கடி இப்பெல்லாம் துறவு தோண்டினாங்கன்னா தண்ணி கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். जैसा वो मरुभूमि रहा, उस जगह में बारंबार जो कुआं खोदना और उसमें पानी प्राप्त करना बहुत मुश्किल का काम है। ஆனால் இவர்கள் செய்ததையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். जैसा उन्होंने जो भी कार्य किया, परमेश्वर उसको पूरा सफल होने दिया। ஒன்னு சொல்றேன், நன்மை செய்வதிலே ஈசாக் சோர்ந்து போகல. जैसा भलाई करने में इसहाक कभी थका नहीं था, அது செய்து கொண்டே அவன் இருந்தான். वो उसको करते रहा। அந்த முழுவதும் செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை அவன் செய்து கொண்டே वो வந்தான். अनेक लोगों का आशीष होने के निमित्त इस कार्य को करते आया। இன்னும் ஆண்டவர் மீண்டும் அவனுக்கு இப்படி காரியங்களை செய்ததினாலே वो फिर से ऐसा एक कार्य करने के चलते தேவன் மீண்டும் அவனுக்கு தரிசனமாகிறார். फिर से परमेश्वर उनसे दर्शन होते हैं। 24வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், 24वां वचन में हम देखते हैं, அந்த ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். जैसा 24वां वचन, और उसी दिन यहोवा ने रात को उसे दर्शन देकर कहा, मैं तेरे पिता अब्राहम का परमेश्वर हूँ, मत डर, क्योंकि मैं तेरे साथ हूँ और अपने दास अब्राहम के कारण तुझे आशीष दूंगा और तेरा वंश बढ़ाऊंगा। பாருங்க, ஆண்டவர் ஏன் இவன் நன்மை செய்வதனாலே, அந்த தேசத்தில் இருந்து நன்மையை தேவன் அவனோடு இருந்து செய்கிறதுனாலே மீண்டும் தேவன் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். जहाँ पर परमेश्वर उनका साथ रह करके कई अच्छे कामों को करने के चलते फिर से परमेश्वर उसे कहते हैं, मैं तेरे संग रहूंगा। அதற்கு பின்புள்ள வசனங்களை நீங்க பார்த்தீர்களானால், इससे आगे के वचन को और हम लोग देखेंगे, பெலிஸ்தியருடைய ராஜா வந்து சொல்றார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். जैसे फिलिस्ती देश की जो राजा आकर के कहता है, परमेश्वर तेरे संग है। கர்த்தர், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், तू परमेश्वर के द्वारा आशीष प्राप्त किया हुआ व्यक्ति है। விரோது செய்கின்றவர்களும் இவனை விரோதித்தவர்களும் இவனோடு யார் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். जो इसहाक को जो विरोध करते थे वो भी समझ रहे थे इनके साथ कौन है करके। கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனோடு இருந்ததை பார்க்க முடியும். परमेश्वर का आशीष उनके साथ रहा। அதனால் தேவனுக்காக நாமும் எதை செய்தாலும்,
इसलिए परमेश्वर के लिए हम लोग जो भी काम करेंगे, தேவன் நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ, परमेश्वर जहाँ पर हमें रखें, எங்க இருக்க சொல்கிறார் அங்கே நாம் இருக்கின்ற பொழுது जहाँ परमेश्वर हमें रहने के लिए कहते हैं वहाँ हम रहने से தேவன் நம்மோடு இருக்கிறார், परमेश्वर हमारा साथ रहेंगे, நம்மை ஆசீர்வதிக்கிறார். हमें आशीष करेंगे। நம்முடைய முன்னோருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். हमारा पूर्वजों को परमेश्वर जो भी वायदा किए हैं आशीष के लिए, वो सारे बातों को परमेश्वर पूरा भी करते हैं। ஒரு வசனத்தை புதிய ஏற்பாடில் நான் காண்பித்து நம்ம ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து போவோம். नया नियम से एक वचन को हम लोग पढ़ करके हम लोग आराधना में जाएंगे। எபிரேயர் 6 அதிகாரம் 10 वचனம் சொல்கிறது, इब्रानियों 6 का 10 ऐसा कहती है, எபிரேயர் 6:10, உன் கிரியையையும் நீ பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதனால் செய்து வருகிறதுனாலும் நான் என் நாமத்திற்காக காண்பித்த அன்பின் பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. क्योंकि परमेश्वर अन्यायी नहीं कि तुम्हारे काम और उस प्रेम को भूल जाएं जो तुमने उसके नाम के लिए इस रीति से दिखाया कि पवित्र लोगों की सेवा की और कर भी रहे हो। தேவன் இங்க அநீதி உள்ளவர், மறந்து போகிறதுக்கு அநீதி உள்ள தேவன் இல்ல. परमेश्वर इस सारे बातों को भूलने के लिए अन्यायी नहीं है। நீங்க ஆண்டவருக்காக எந்த ஊழியத்தை செய்கிறீர்களோ, आप परमेश्वर के लिए जो भी सेवा करते हैं, பரிசுத்தவான்களுக்காக நீங்க செய்கின்ற ஊழியங்கள், आप पवित्र लोगों के लिए जो काम कर रहे हैं, அந்த ஊழியங்களை தேவன் மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர். ये सारे कामों को, सेवा को भूलने के लिए वो अन्यायी नहीं है। தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर आशीष देने वाला है। இங்க நம்ம ஈசாக் வாழ்க்கையில தேவன் எப்படி அவனை ஆசீர்வதித்தார், எப்படி அவனை உயர்த்தினார் என்பதை நாம் பார்த்தோம். यहाँ पर हम लोग देख रहे थे इसहाक के जीवन में परमेश्वर कैसा आशीष किया और उन्हें उठाया। அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். उस परमेश्वर आज भी जीवित है। அந்த தேவனை இன்று நாமும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். उस परमेश्वर का आज भी हम आराधना करने के लिए आए அவர் हैं। உன்னோடு இருந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் பயங்கரமாய் இருக்கிறது. वो आपके संग रह करके करने वाले काम बहुत भयानक रहेगा। அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். वो परमेश्वर आपको आशीष देना चाहता है। உன்னை கொண்டு உன் மூலமாக இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு என்பதையும் அவர் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். आपके द्वारा करने की काम बहुत है करके वो अभी इस समय में आपको याद दिला रहा இந்த है। நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்கள். ஆண்டவரே, என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ये परमेश्वर आप मुझे भी लेकर के इस्तेमाल कीजिए करके कहेंगे। எந்த நோக்கத்திற்காக என்ன வைத்திருக்கீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. जिस मकसद से आपने यहाँ पर हमें रखा है वो मकसद को पूरा कीजिए प्रभु। பரலோக ஆசீர்வாதத்தினால என்னையும் நிரப்புங்க சொல்லி ஆண்டவரே इस स्वर्गीय आशीष से हमें भी भरपूर कीजिए करके कहेंगे। நாம் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதனை हम सब खड़े हो जाएंगे, परमेश्वर को आराधना करें।